தெரி இந்தி ரீமேக்கான பேபி ஜான் படம் டிசம்பர் 25 வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நியூ போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ராயன் நியூ போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படம் ஜூலை 26 வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். அஜித் குமாருடைய குட் பேட் அக்லி செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தேட்டர்ஸில் வேர்ல்டு விட ரிலீஸ் ஆக போகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கான செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த போஸ்டரில் அஜித் குமாருக்கு மேலே காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஜித் குமார் வேதாளம் ஸ்டைலில் கை வச்சிருக்காரு. நாக்கு அடிச்சுட்டு இருக்கிறதாக இருக்கட்டும், அதே போல் அவர் கையை வச்சிருக்கிறதாக இருக்கட்டும், வேதாளம் சாயல் இருக்கு. அதே போல் அவர் ஜெயில் ஷர்ட்ல இருக்காரு. அந்த ஜெயில் ஷர்ட்ல 63 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல அஜித் குமார் ஒரு லுக் தான் இருக்காரு. 63 அப்படின்னா அந்த படத்தை தான் சொல்ல வராங்க போல. அந்த குட் பேட் அக்லி படம் 63வது படம் அஜித் குமார் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க போல. அதே போல அவர் கண்ணாடி உள்ள பில்லா ஸ்டில் இருக்கு. அஜித் குமாருக்கு பின்னாடி கன்ஸ் ஃபயர் பண்றாங்க போல. அதற்கான புல்லட்ஸ் ஃபயரா இருக்கு. மார்க் ஆண்டனி சாயல்லையும் அது கொஞ்சம் இருக்கு. ஏன்னா மார்க் ஆண்டனில கலர்ஃபுல்லான படமா இருந்தது. அதே போல கலர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், செகண்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், அது போல வெளியாகி இருந்த ரெண்டு போஸ்டர்ஸுமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எனக்கு நல்லா இருந்தது. செகண்ட் லுக் போஸ்டர் எனக்கு பெருசா பிடிக்கல. இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல அஜித் குமார் கையில டேட்டூ இருக்கு. விறுவிறுப்பாக ஷூட்டிங் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் நாளை வெளியாக போகிறதாக அபிஷியலா சொல்லியிருக்காங்க. கேரக்டர் இன்ட்ரோ வீடியோ சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. டாலி தனஞ்சயா கேரக்டர் நேம் டாலி. இதற்கான வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்தை விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ், தனஞ்சயா, சரண்யா, பொன்வனன், முரளி சர்மா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சீக்கிரமாகவே இந்த படம் தேட்டர்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். சுந்தர் சியோடைய 1-1 ட்ரெய்லர் நாளை வெளியாகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாகும். சூர்யா ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ண கங்குவா ரிலீஸ் டேட் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு வழியா கங்குவா படம் அக்டோபர் 10 வேர்ல்டு விட தேட்டர்ஸ்லாம் வெளியாக போகிறது அப்படின்னு அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டருடன். இந்த நியூ போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த அக்டோபர் 10 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதே டேட்டா சூர்யாவுடைய கங்குவா படத்தை ரிலீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வேட்டையன் படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் டேட் அறிவிக்கல. இந்த ரெண்டு படம் கிளாஸ் ஆக போகிறது. ஏற்கனவே அஜித் குமாருடைய விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. தீபாவளிக்கு சூர்யாவுடைய கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஆகல. தீபாவளிக்கு அக்டோபர் 10 தான் வேர்ல்டு விட தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டையன் படமோ கங்குவா படமோ ரிலீஸ் ஆக போகிறது அக்டோபர் 10. வேட்டையன் படமும் கங்குவா படமும் கிளாஸ் ஆச்சு அப்படின்னா அண்ணாத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. அதே போல ஜெய்பீம் படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு படமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல என்ன சம்பவம் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தங்கலான அப்டேட்டை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக கங்குவா ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. தங்கலான ரிலீஸ் டேட் அறிவிப்பு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. தங்கலான ரிலீஸ் டேட் அறிவிப்பு தான் எதிர்பார்த்தாங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே வெளியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15 தான் தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த மாற்றமும் இல்லை. தங்கலான் பேக் டு பேக் அப்டேட்ஸ் அடுத்த மாதம் செகண்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டாப் ஸ்டார் பிரசாந்த் உடைய அந்தகன் விசேஷ் போஸ்டர் அதே போல ஃபெஸ்டிவல்ஸ் போஸ்டர் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டுக்காக எதிர்பார்க்கப்பட்டது ஒரு வழியா அறிவிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூ போஸ்டருடன். ஆகஸ்ட் 15 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்றது சிறந்த டேட்டா இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 15 ரிலீசஸ் நிறைய இருக்கு. அதே போல ஆகஸ்ட் எண்ட்லயும் ரிலீஸ் பண்ணா படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் குறைய வாய்ப்பு இருக்கு. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 வேர்ல்டு விட தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது பெரிய எதிர்பார்ப்புடன். அதனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்றது சிறந்த டேட்டா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்தகன் படம் எந்த டேட்ல வெளியாகுது அப்படின்னு. விஜய் ஆண்டனியுடைய ஹிட்லர் படம் வேர்ல்டு விட ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆக போகிறது 5 லாங்குவேஜஸ்ல. சந்தானமுடைய இங்க நான் தான் கிங் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆனது. இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல அஃபிஷியலாக கன்ஃபார்மான ரிலீசஸ்னு பார்த்தோம்னா தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிறது. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகிறது. அஜித் குமாருடைய விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. சூர்யாவுடைய கங்குவா படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது. தனுஷுடைய ராயன் படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகிறது. சிவகார்த்தியனுடைய அமரன் படம் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக போகிறது. இதுதான் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன ரிலீசஸ்.